மனைவிக்காக கோவில் கட்டி கும்பிடும் கணவர். ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல. எப்படின்னா இந்த உலகத்திலே என்ன போல எனக்கு ஒரு மனைவி போல எனக்கு கிடைச்ச கிடையாது. நம்ம அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்துல இருக்கிற சிறு கிராமம் தாங்க இலங்கைச்சேரி. இங்கு வாழ்ந்து வரும் விஜயகுமார் என்கிற அண்ணன் 2 வருடங்களுக்கு முன் இறந்த தன் மனைவியின் நினைவாக ஒரு கோவில் கட்டி வணங்கி வராங்க. நீ போகும் பாதை எங்கும் வானமே துணை யாரும் விட்டு போகாதே. உயிரிழந்தப்ப ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்பயும் வந்து நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒரு கருத்துனா, நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். கணவன் மணி எல்லாரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துலயும் வாழணும். என்னை பார்த்தாவது மக்கள் தெரிஞ்சு 2 பேரும் கணவனாகட்டும் மனைவியாருக்கும் உண்மையா இருந்து 2 பேரும் வாழ்க்கை துணையோட வாழணும். காலஞ்சென்ற மனைவியை கடவுளாக்கி கண்ணீர் விட்டு கலங்கி வரும் கணவர். வாழும் வாழ்க்கை ஒரே ஒரு முறை, அதை உண்மையா வாழுங்க என கூறும் நெகிழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். அவருக்கு தாய்க்கு தாயாகவும் தாரத்திற்கு தாரமாகவும் உயிருக்கு உயிராகவும் இருந்தவர் அவரது மனைவி கவிதா. கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் காலஞ்சென்று விட்ட நிலையில் நெஞ்சம் உடைந்து போயிருந்த விஜயகுமார் தனது மனைவி தன்னை விட்டு போகவில்லை, கடவுளாகவே தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு உருவச்சிலை எழுப்பி கோவிலாகவே கட்டி தினம் தினம் பூஜை செய்து வழிபட்டு வருகிறார். பலரது குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் காரணமாக கணவன் மனைவிகள் பிரிந்து விடும் நிலையில் ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழ்ந்து விடுங்கள், உண்மையான உறவுகளை இழந்து விடாதீர்கள் என கூறும் விஜயகுமார் குறித்த காணொளி அரியலூர் ஐகான் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட அவரது பாசத்திற்கு ஏராளமானோர் தலை வணங்கி வருகிறார்கள்.